நேர்களே விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும் பொழுது தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாதகஸ்தானமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம வர வேண்டிய ஒரு 100 ரூபா வர வேண்டிய இடத்துல கண்டிப்பாக 80 ரூபா வருங்க. ஸோ 2 அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து எங்கே இருக்கும்போது இங்கே வந்து 10ஆம் அதிபதியில் இருக்கும்போது 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து சேர்றது, ஒரு பெரிய கல்வி, அதாவது ஒரு நல்ல உயர்கல்விக்காக ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பெரிய லெவலில் ஜாயின் பண்ண நினைக்கணும், கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது இளைய சகோதரர்கள் உங்களுக்கும் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு நடுவில் கொஞ்சம் சச்சரவுகள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது இது விபரீத ராஜ்யம் உங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுத்ததுங்க. குழந்தைகள் விஷயங்களாக இருக்கட்டும், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6, 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி வந்து 11 ஒரு பெரிய ஒரு ராஜயோகங்களை எழுதி கொடுக்கும். வராதுன்னு நினச்சிருந்த காசு உடனே வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றபடி என்ன இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், வெளிநாடு இருக்கவங்களுக்கும் சரி, அப்பா சார்ந்த உள்ள நல்ல லாபங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாகிறது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தாயார்கிட்ட வந்து திங்கள் செவ்வாய் சின்ன மன உளைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன மன உளைச்சலையோ டென்ஷனையும் ஏற்படுத்தும், வாக்குவாதங்கள் அதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 5, 8ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள். அது மட்டும் இல்லாமல் திடீர் வளர்ச்சி வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு வர்றது, ஒரு விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 6, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2, 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போது 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளியூர் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக கேது தசாபதி. கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, சில மூட் அவுட் ஆகி அப்படியே உட்காந்துருமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எனக்கு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது, அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சுபமாக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கல்
சிஸ்டமேட்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்னைக்கு அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. அப்புறம் வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில், அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குறீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதோட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழிச்சு தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜீவனுக்கு